ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வெட்டிக்கிளி ஆபித் என் தம்பி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு போகிறோம். இப்போ அங்கே உங்கள்கிட்ட சுற்றி காட்டுற ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம். இன்னும் 200 கிலோமீட்டர் நம்ம போயிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடையாளம் தான் துறப்போம், எல்லா தேசத்தையும் போய் வசிப்போம். என்ன கொண்டு வந்தோம், நாம் என்ன கொண்டு போவோம், அடைந்த நொடி போதும் வேற என்ன வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹோட்டலுக்கு தான் போனோம். அந்த ஹோட்டலில் செம்மையாக இருந்துச்சு, நிறைய இதுனா இருந்துச்சு. நம்ம இது சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அதை பார்த்தோம். உள்ளக்க நல்லா இருந்துச்சு. இடம்லாம் சாப்பாடு ஐட்டம் இருக்குது, ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குது, அது டீ ஐட்டமும் இருக்குது. நாங்கள் போய்கிட்டே இருந்தோம். இப்போ லைட்டுலாம் சிக்குன்னு இருந்துச்சு. இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் போனோன்னே அங்கே ஒரு பார்க்கு தெரிஞ்சிச்சு. இப்போ காட்டுறேன் பாருங்கள். போயிட்டு இருக்கையில் அந்த பார்க்கு செம்மையாக இருந்துச்சு. ஊஞ்சான ஆடுனேன். அதை இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். அந்த ஒன்று இருக்குது பாருங்கள், நம்ம போட்டு அந்த பார்க்கு தான் போனோம். ஃப்ரீ தான். அந்த ஹோட்டலுக்குள்ளே இருந்துச்சு. எல்லாமே ஃப்ரீ தான். இந்த பார்க்கில் நான் ஊஞ்சான ஆடினேன். அதை உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த பார்க்கு. இங்கே பாருங்கள் உள்ளக்க என்னென்ன இருக்குன்னு. இப்போ நானும் எங்கள் தம்பியும் ஆடி காட்டுறோம். இப்போ என் தம்பி கொஞ்சம் நேரத்தில் வீடியோ எடுப்பான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ராட்டனத்தில் ஆடி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுன்னு பாருங்கள். என்னையே ஒரு சைடு இழுக்குது. இப்போ உங்களை காட்டி சுற்றிக்கிட்டே இருக்கேன். பார்த்து சுற்றணும். இழுக்குது ஃப்ரெண்ட்ஸ், என்னையே ஒரு சைடு. இப்போ சுற்றி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு சுற்றுறோம். அது பாட்டு எனக்கு தலாலாம் சுற்றுரும். இப்போ ராக்கெட் பொம்மையில் ஆடிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த ராக்கெட்டு பொம்மை செம்மையாக இருந்துச்சு. ஓட்டை இப்படி ஆரம்பிச்சு. இப்போ இந்த சர்க்கிள் எல்லாம் சுற்றிக்கிட்டு வருது. இப்போ பாருங்கள் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றிக்கிட்டு. இப்போ இந்த யானையெல்லாம் சறுக்கிட்டு வரப்போகிறேன். இங்கே பாருங்கள் சர்க்கிட்டு சல்லுன்னு வந்துட்டு. இப்போ நம்ம டீ தான் குடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கடையிலையும் பார்த்துருக்கேன். இங்கே வித்தியாசமாக இருக்குது அந்த சாஸ் வைக்கிறேன்னா. இப்போ டீ செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். குடிச்சிட்டு இப்போ கிளம்பிட்டோம் நாங்கள். ஏன்னா நம்ம கிளம்பிட்டோம், நேரம் ஆச்சு. இப்போ தான் போக முடியும் டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விடிஞ்சிருச்சு, 6 மணி ஆச்சு. சன்செட் பார்க்கலான்னு பார்த்தா பார்க்க முடியலை. அதனால் இப்போ போயிட்டுருக்கோம். 80 கிலோமீட்டர் ஒன்றும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கன்னியாகுமரியில் ஒரு பார்க்கில் ஊஞ்சாடிக்கிட்டு இருக்கேன். இப்போ சல்லுன்னு ஆடிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஆடிக்கிட்டே இருக்கேன். இப்போ கொஞ்சம் நேரத்தில் எல்லா இடத்துக்கும் போயிட்டு அந்த வீடியோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்கள் வெட்டிக்கிளி ஆபித். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கன்னியாகுமரியில் இருக்கோம். கன்னியாகுமரியில் ஒரு இதில் இருக்கோம். இந்த இடம் செம்மையாக இருக்குது. உங்களுக்கு காண்டி நாங்கள் இந்த இடத்த ஃபுல்லாக காட்டுறேன். வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பாலத்தில் போயிட்டுருக்கோம். சரியான அடி, பயமாக இருக்குது. இப்போ போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சார், ஒரு தென்னை மரம் ஹைட்டாக இருந்துச்சு. அதோட ஹைட்டாக இருக்குது இந்த பாலம். எப்படியும் ஒரு கூட இருக்கும். அடி நல்ல பெருசாக இருக்குது. இதில் தண்ணி போணுச்சு இப்போ முன்னாடி. இப்போ தண்ணி போகலை இந்த ஓரத்தில். இப்போ கீழே ஒரு இது மாதிரி போயிட்டு இருக்குது தண்ணி. இப்போ பாலத்துக்கு கீழே அங்கே போய் பாலத்துக்கு கீழே ஒரு சில ஃபோட்டோலாம் எடுத்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஏன்னா நாங்கள் தான் எடுத்தோம். நல்லா இருந்துச்சு இந்த டூரு. இப்போ எல்லா இடத்தையும் காட்டுறோம். இப்போ ஒரு அரண்மனை இருக்குது, அங்கே போயிட்டு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோட்டைக்குள்ளே தான் இருக்கும். அந்த கோட்டைக்குள்ளே போலீஸ்லாம் இருந்தனால வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுக்காண்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன் தெரியாமல். ஒரு சில இடத்துல போலீஸ் நின்றாக, அதனால் எடுக்க முடியலை. இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதோட பார்த்துட்டு கிளம்பிடுவோம். ஏன்னா நேரம் ஆச்சு, வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருந்துச்சு. இப்போ வீடியோ அந்த கொஞ்சம் இடத்துல தான் நான் உங்களுக்காண்டி காட்டியிருக்கேன். அதனால் இப்போ எதுவும் நினச்சிக்கிறாரியா, ஃபோட்டோ ஒரு இடத்துல காட்டிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ அடுத்த இதை காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல தான் ராஜானா பஞ்சாயத்து பேசுவாங்க. இது ராஜா படுக்கிற கட்டில். இது 42 மூலிகையில் செஞ்ச கட்டில். பார்த்துக்கிறோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே எங்களால் வீடியோ எடுக்க முடியலை. இப்போ வீட்டுக்கு போகிறோம். அந்த கீழே ஒரு பாலத்தில் தண்ணி வந்துச்சுல, அங்கே குளித்தோம், செம்மையாச்சு. இப்போ வந்து திருவள்ளுவர் சிலை போகலான்னு பார்த்தோம். 2 லட்சம் பேர் இருக்காங்க, அதனால் போக முடியலை, கியூ கட்டி நிற்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். மறக்காமல் இந்த இடத்துக்குனா போய் பாருங்கள். தொட்டிப்பாளையம்னு கேட்டு பாருங்கள், அவளே சொல்லுவாங்க இந்த வழினா. அப்புறம் அந்த அரண்மனைன்னு கேட்டியானா சொல்லுவாங்க. மறக்காமல் இந்த இடத்துக்கு போய் பாருங்கள், செம்மையாக இருக்குது. நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.